ஒடிசாவின் புவனேஸ்வரில் தாசில்தார் ஜிதேந்திரா என்பவரின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தாசில்தார் ஜிதேந்திரா பாண்டாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை செய்த நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக தற்போது சொத்து சேர்த்த புகாரில் அதிரடி சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. தற்போது கட்டுக்கட்டாக 75 லட்சம் ரூபாய் வரை பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பல மணி நேரத்தை கடந்தும் தற்போது அங்கு சோதனையானது நடைபெற்று வருவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவனேஸ்வரில் 2 பல மாடி கட்டிடங்கள் கொண்ட வீடு, உத்தரா மற்றும் கோர்தா டவுன் உட்பட 4 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது. இதில் கட்டுக்கட்டாக பணத்தை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். தற்போது வரை 75 லட்சம் ரூபாய் வரை ரொக்கமானது எண்ணப்பட்டிருப்பதாகவும் இன்னும் நிறைய பணம் இருக்கக்கூடிய நிலையில் பணத்தை எண்ணும் பணி தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எங்கெல்லாம் சோதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் பணமானது எடுக்கப்பட்டு வருகிறது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தாசில்தார் ஜிதேந்திரா பாண்டாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணமானது பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் தற்போது கட்டுக்கட்டாக பணமானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை 75 லட்சம் ரூபாய் வரை பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்னும் பல மணி நேரத்தை கடந்தும் சோதனையானது தொடரும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 75 லட்சம் ரூபாய் வரை பணமானது எண்ணப்பட்டிருப்பதாகவும் பணம் எண்ணும் பணியானது இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புவனேஸ்வரில் 2 பலமாடி கட்டிடங்கள் கொண்ட வீடு, உத்தரா மற்றும் கோர்தா டவுன் உட்பட 4 இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை கைப்பற்றப்பட்ட பணத்தில் 75 லட்சம் ரொக்கம் எண்ணப்பட்டிருப்பதாகவும் இன்னும் நிறைய பணம் இருப்பதால் பணத்தை எண்ணும் பணியானது நீடித்து வருவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.